بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين. وأصلي وأسلم على أشرف الأنبياء وسيد المرسلين محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அந்த மிம்பர் மேடையில் எடுத்து வைக்கப்பட்ட நல்ல பல உபதேசங்களை எமது தாய்மொழியில் கேட்டு செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கு எல்லா புகழும். இன்றைய ஹுத்பா பேருரையின் சுருக்கம், தலைப்பு அனைத்து பேர்களுக்கும் போன்று தெரிந்திருக்கும். ஏனென்றால் அங்கே ஒரு வார்த்தை பல தடவை மடக்கி மடக்கி மொழியப்பட்டதன் காரணமாக, அரபு தெரிந்த காரணத்தினால் அல்ல, அந்த வார்த்தை திருப்பி திருப்பி மடக்கி மடக்கி பல தடவை அங்கே மொழியப்பட்டதன் காரணமாக தலைப்பு பலருக்கும் தெரிந்திருக்கலாம். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். சொல்லுங்கள், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, அதனுடைய உள்ளடக்கம் என்ன, எந்த சந்தர்ப்பங்களில் அந்த வார்த்தை சொல்லப்பட வேண்டும், அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன, அந்த வார்த்தையை ஒரு இறை விசுவாசி மொழிவதன் மூலமாக அடையக்கூடிய இம்மை மறுமையுடைய பயன்கள் என்ன என்பதை உள்ளடக்கியதாகத்தான் இன்றைய ஹுத்பா பேருரை அமையப்பட்டிருந்தது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், இதற்கு அறிஞர்கள் ஹவுகலா என்று சொல்வார்கள். இப்ப பிஸ்மில்லாஹுக்கு பஸ்மலா என்று சொல்வதை போன்றே லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தைக்கு அறிஞர்கள் சொல்வார்கள் ஹவுகலா அல்லது ஹவுலகா என்று சொல்வார்கள். இது ஒரு மொழி சார்ந்த ஒரு தகவல். இந்த இடத்திலே இந்த வார்த்தையுடைய கட்டமைப்பை பார்க்கக்கூடிய நேரத்தில் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இதனுடைய பொருளை நாங்கள் சரியாக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் லா ஹவுல என்று சொன்னால், ஹவுல் என்று சொன்னால் ஒரு நிலைமையிலே இருந்து இன்னும் ஒரு நிலையை நோக்கி மாறுவது. ஒரு மனிதன் பலவீனத்திலே இருந்து சக்தியை நோக்கி பலத்தின் பக்கம் மாறுவது, நோயிலே இருந்து ஆரோக்கியத்தை நோக்கி மாறுவது, அச்சத்திலே பயத்திலே இருந்து அச்சம் தீர்ந்த நிலைக்கு ஒரு மனிதன் மாறுவது, பாவத்திலே இருந்து நன்மையின் பக்கம் மாறுவது, ஷிர்கிலே இருந்து தௌஹீதின் பக்கம் மாறுவது, பித்ஆவிலே இருந்து சுன்னாவின் பக்கம் மாறுவது, ஒரு மனிதன் மாற்றத்தை நோக்கி செல்வதற்குத்தான் அரபியிலே ஹவுல் என்று சொல்வார்கள். தஹவுல், ஒரு நிலையிலே இருந்து இன்னும் ஒரு நிலைக்கு மாறுவது. அதே போன்று குவா என்று சொன்னால் நமக்கு தெரியும், குவத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை எங்களுடைய தாய்மொழியில் நாங்கள் இதை பயன்படுத்துகின்றோம். குவத் என்று சொன்னால் சக்தி. ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்வதற்காக வேண்டி சக்தியை எடுத்துக் கொள்வதற்குத்தான் குவத் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு மூமின் என்ன செய்கின்றான் என்று சொன்னால், அவனுடைய பலவீனத்தை, அவனுடைய இயலாமையை அல்லாஹுக்கு முன்னால் தெரியப்படுத்துகின்றான். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். பாவத்தை விட்டும் திரும்பி நன்மையின் பக்கம் நகர்வதற்கோ நன்மையை செய்வதற்கோ எனக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை இறைவா, இல்லா பில்லாஹ். உன்னுடைய அருளின் மூலமாக, உன்னுடைய அனுகூலத்தின் மூலமாக, உன்னுடைய உதவியின் மூலமாக, உன்னுடைய பாதுகாப்பின் மூலமாகவே அன்றி எனக்கு எந்த விதமான சக்தியோ எந்த விதமான பலமோ எனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய பொருளை உள்ளடக்கியதாகத்தான் இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தை அமையப்பட்டிருக்கின்றது. ஆகவே மீண்டும் அதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்கம் சொல்லுகின்றார்கள், லா ஹவுல அன் மஅசியத்தில்லாஹி இல்லா பிஇஸ்மதிஹி வலா குவத அலா தாஅத்திஹி இல்லா பிமஊனதிஹி. ஒரு மனிதன் பாவத்திலே இருந்து விடுபடுவதற்கு, லா ஹவுல அன் மஅசியத்தில்லாஹ், இறைவனுக்கு மாறு செய்வதிலே இருந்து விடுபடுவதற்கு அவனுடைய பாதுகாப்பு தேவைப்படுகின்றது. அல்லாஹு தஆலாவுடைய பாதுகாப்பு இன்றி ஒரு மனிதனுக்கு பாவத்திலே இருந்து விடுபட முடியாது. வலா குவத அலா தாஅத்திஹி, அல்லாஹுக்கு வழிபடுவதற்கு இல்லா பிமஊனதிஹி, அவனுடைய உதவி. ஆகவே இறைவனுடைய உதவியையும்
அவனுடைய பாதுகாப்பையும் ஒரு மனிதன் நாடி நிற்கின்றான், அவனுடைய இயலாமையை வெளிக்காட்டுகின்றான், அவனுடைய பலவீனத்தை தெரியப்படுத்தக்கூடிய அழகிய பொருளை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையை பொறுத்தவரையில் இதனுடைய சிறப்பம்சங்கள் நிறைய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த ஹதீஸ்களை மிக சுருக்கமாக அங்கே ஹதீப் அவர்கள் சுட்டிக்காட்டிக் கொண்டு சென்றார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நாங்கள் வளமையாக ஓதக்கூடிய வாராந்தம் ஓதக்கூடிய சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா வல் பாகியாத்துஸ் ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ கைருன் அமலா. அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, சொத்துக்களும் உங்களுடைய பிள்ளைகளும் இந்த அற்பமான உலக வாழ்க்கையின் கவர்ச்சி பொருட்கள். அல் மாலு வல் பனூன் ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்துக்கு கவர்ச்சியை எதை வைத்து? அந்த பண சொத்து, அதே போன்று எங்களுடைய கண்குளிர்ச்சிகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள், இந்த இரண்டும் தான் உலகத்துடைய கவர்ச்சி பொருளாக இருக்கின்றது. அதே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அடையக்கூடிய இன்னும் ஒரு பொருள் இருக்கின்றது, வல் பாகியாத்துஸ் ஸாலிஹாத், நிலைத்திருக்கக்கூடிய நல்லறன்கள் இருக்கின்றனவே, அது கைருன் இன்த ரப்பிக ஸவாபன், உம்முடைய இரட்சகனிடத்திலே உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை எடுத்து வரக்கூடியதாகவும், வகைருன் அமலா, அதே நேரத்தில் அதனுடைய நன்மையை எதிர்பார்க்கப்படக்கூடிய மிக சிறந்த அம்சமாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த அல் பாகியாத்துஸ் ஸாலிஹாத் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தஃப்சீருடைய உலமாக்கள் பொதுவாகவே விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் உலகத்திலே சம்பாதிக்கக்கூடிய நல்லறன்கள் அனைத்தையும் இந்த வார்த்தை உள்ளடக்கி இருக்கின்றது. அவன் செய்யக்கூடிய வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ், ஜிஹாதே, அதேபோது நன்மையை தீன்மையை தடுப்பது, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது, ஏழைகளுக்கு உதவுவது, அனாதைகளை பொறுப்பேற்பது போன்ற இன்னொரு எத்தனையோ நன்மைகளை எல்லாம் இந்த பாக்கியாத் சாலிஹாத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை உள்ளடக்கி இருக்கின்றது என்று சொன்ன பொழுதிலும் சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், அல் பாக்கியாத்து சாலிஹாத் என்று சொன்னால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையும் அந்த திக்ருகளுக்குள்ளே அவையும் அடங்குகின்றது என்ற கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே அல்லாஹ் இந்த வசனத்திலே என்ன சொல்லுகின்றான்? உலகத்திலே மனிதனுக்கு கவர்ச்சி பொருளாக இந்த சொத்துக்களையும் பிள்ளை குட்டிகளையும் மனைவி மக்களையும் கொடுத்திருக்கின்றான். அது இந்த உலகத்துடன் முடிவெற்று விடுகின்றது. மாறாக இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் மறு உலக வாழ்க்கையிலே அவனுக்கு எஞ்சி இருக்கக்கூடிய நிலைத்திருக்கக்கூடிய நல்லறன்களாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஒரு மனிதன் திரட்டக்கூடிய நிலையான தர்மங்களை, நிலையான அந்த சாலிஹான அமல்களை, நல்லறன்களை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். அதுதான் அதனுடைய நன்மையை அல்லாஹ்விடத்திலே எதிர்பார்ப்பதற்கும் அதனுடைய கூலி பலத்ததாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இது ஒரு சிறப்பம்சமாக இருக்கின்றது. அதே போன்று இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை சுவர்க்கத்துடைய பொக்கிஷங்களிலே ஒன்று என்றே பல ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. இந்த வார்த்தை பல ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றது. ஒரு சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், சுவர்க்கத்திலே லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற ஒரு வாயில் இருப்பதாகவும் திருமதியில் ஒரு ரிவாயத் வந்திருக்கின்றது. அந்த ரிவாயத்துகளை பற்றி அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள். எது எவ்வாறாக இருந்தாலும் அது கன்சும் மின் குனூஸில் ஜன்னah, சுவனத்துடைய பொக்கிஷங்களிலே ஒன்று. அதே நேரத்தில் அரசுக்கு கீழால் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் என்று சொல்லியும் ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைக்கு அவர்களுடைய பிரார்த்தனைகளிலே முதலிடம் வழங்கி இருக்கின்றார்கள். பல சந்தர்ப்பங்களிலே பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தைகளை கொண்டு அவர்களுடைய பிரார்த்தனையை முடித்திருக்கின்றார்கள். இரவு தொழுகைக்காகவே நபி அவர்கள் தயாராகி விட்டார்கள் என்று சொன்னால் நீண்ட நேரம் துஆ செய்வார்கள். அந்த துஆவுடைய இறுதியிலே லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று அந்த துஆவை முடிவு செய்வார்கள். அதே போன்று ஒரு மனிதன் இரவுலே தூங்க செல்லக்கூடிய நேரத்தில் இன்னும் பல வார்த்தைகளுடன் சேர்த்து லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையையும் அவன் சொல்லிக் கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாகவும் ஹதீஸ் வந்திருக்கின்றது. இன்னும் ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் தான் சகோதரர்களே, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை ஒரு மனிதன் சொல்லக்கூடிய நேரத்தில் அவனுடைய துஆ அங்கீகரிக்கப்படுவதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. புகாரியிலே வரக்கூடிய சஹீஹான ஒரு செய்தி நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் தஆர்ர மினல் லைல், இரவுலே ஒரு மனிதன் தூக்கம் அவனுக்கு சிரமமாக இருந்தால், அவனுடைய உலகத்துடைய வேலைப்பளுகளின் காரணமாக அல்லது ஏதோ அவன் எதிர்நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனையின் காரணமாக இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கின்றது. அதனால் இரவுலே தூக்கம் சரியாக போவதில்லை. இரவுல கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, நடுநிசையிலே எழுந்திருப்பாங்க. இப்படியாக அந்த டிஸ்டர்பன்ஸ், தீய கனவுகளை கண்டு அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையின் காரணமாக மன் தஆர்ர மினல் லைல், இரவுலே ஒரு மனிதன் அப்படியே கண்விழித்து எழும்பி விட்டான் என்று சொன்னால் அவன் என்ன வார்த்தை சொல்ல வேண்டும்? لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லிவிட்டு அதே போன்றே வல்ஹம்துலில்லாஹ் வசுப்ஹானல்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ்
இந்த வார்த்தையையும் சேர்த்து சொல்லிவிட்டார். அதற்கு பின்னால் அவன் இஸ்திக்ஃபாரும் செய்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையும் செய்தால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும், அவன் கேட்கக்கூடிய அந்த துஆ அங்கீகரிக்கப்படும். அதையும் தாண்டி மீறி எழுந்திருந்து உது செய்து தொழுது விட்டால் குபிலத் ஸலாத்துஹு, அவனுடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும். சுப்ஹானல்லாஹ், மார்க்கம் எங்கே வழிகாட்டி இருக்கின்றது சொல்களே. எதுக்கெல்லாம் நபியுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது. இரவுலே தூக்கம் கலைந்து விட்டாலும் அங்கே நபியுடைய முன்மாதிரி எங்களை காத்திருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அவன் காலையிலே எழுந்ததிலே இருந்து உறக்கத்துக்கு செல்லும் வரை உறக்கத்திலே அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு கூட மார்க்கம் தீர்வு வழங்கி இருக்கின்றது. இதுதான் இந்த இஸ்லாம். ஆகவே அந்த இடத்தில் கூட நபி அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பது அந்த திக்ருடன் சேர்ந்து அதுவும் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த திக்ரை மீண்டும் சொல்வதாக இருந்தால் என்ன சொல்ல வேண்டும்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் வல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தைகள் வந்த அதே முறையில் பிரயோகிக்க வேண்டும். நாங்கள் பொதுவாக சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்திலே வந்திருக்கின்றது வல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வ சுப்ஹானல்லாஹ் வ லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ லா ஹவுல வ லா குவத இல்லா பில்லாஹ். இந்த வார்த்தையை அந்த முறையாக சொல்லி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பும் தேடி துஆவும் செய்தால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அவனுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். அதை மீறி அவன் உது செய்து தொழுது விட்டான் என்று சொன்னால் தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும். இவ்வளவு பலமிக்க ஒரு வார்த்தையாகத்தான் இந்த லா ஹவுல வ லா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை நீண்ட ஒரு துஆ செய்தார்கள். அதனுடைய இறுதியிலே லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் அந்த துஆவை முடித்ததாக திருமீதியிலே வந்திருக்கின்றது. அதே போன்று அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை நீ அதிகமாக சொல்லிக்கொள். ஃபஇன்னஹுன்ன மின் கன்ஸின் தஹ்தல் அர்ஷ், அரசுக்கு கீழால் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கன்ஸ், அந்த கருவூலங்களிலே உள்ளது, அந்த அரசுக்கு கீழால் பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷங்களிலே உள்ள வார்த்தை என்று சொல்லி நபி அவர்கள் சொன்னதாக முஸ்னதுல் இமாம் அஹ்மதிலே இந்த செய்தி பதிவாகி இருக்கின்றது. கன்ஸ் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பொக்கிஷம் சகோதரர்களே, அதை அடையக்கூடியவர்கள் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுகின்றார்கள், கன்ஸ் என்று சொன்னாலே ஒரு மனிதனுடைய பொக்கிஷம், அதை ஒரு மனிதன் பாதுகாத்து வைத்திருக்கின்றான். அவனுடைய கஷ்ட காலங்கள் வரக்கூடிய நேரத்தில், பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் யூஸ் பண்றதுக்காகத்தான் அவன் சேவிங்ல வச்சிருக்கக்கூடிய பொக்கிஷங்கள். இதே போன்றுதான் இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், இந்த வார்த்தை ஒரு மனிதனுக்கு கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தையினூடாக ஒரு மனிதன் பயன் பெறுகின்றான். இதற்காக இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். அதே போன்று அவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த பொக்கிஷங்களுடைய பெருமதியை மனிதர்களே அநேகமானவர்கள் அறிந்து கொள்வதில்லை. அதனால் அதை பற்றி அவர்கள் பொருட்படுத்தாமல் இருக்கின்றார்கள் உலகத்திலே. ஆனால் நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமையின் பொக்கிஷங்களிலே ஒன்றாகிய லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ்வை அரசுக்கு கீழால் பாதுகாத்து வைப்பதாக அல்லாஹ் வழிகாட்டி இருக்கின்றான். ஆகவே அது யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கின்றதோ அவர்கள் தான் அந்த பொக்கிஷங்களை, அந்த பாக்கியங்களை அடைந்து கொள்வார்கள் என்ற கருத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன், இது ஒரு நீண்ட ஹதீஸிலே வருகின்றது, நபி அவர்களுடன் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், ஒரு யுத்தத்திலே இருந்து அல்லது ஒரு பயணத்திலே இருந்து நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், மேடுகளில் ஏறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும். பள்ளங்களை நோக்கி நாங்கள் பயணிக்கக்கூடிய நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும். இதை நாங்கள் ஹதீஸிலே படித்திருக்கின்றோம். உயர பகுதிகளுக்கு நாங்கள் செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு அக்பர், தொழுகையில் அப்படித்தானே அல்லாஹு அக்பர் என்று சொல்லி நிலைக்கு வர நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் சொல்றது கீழே போகக்கூடிய நேரத்தில். ஆகவே இந்த முறையில் தான் பயணத்திலே மேட்டு பகுதிகளை நோக்கி நாங்கள் பயணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு அக்பர் என்றும், பள்ளங்களை நோக்கி நாங்கள் இறங்கக்கூடிய நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை நாங்கள் சப்தமிட்டு நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், இர்பஉ அலா அன்ஃபுஸிகும், நீங்கள் அமைதியை கடைபிடியுங்கள். ஃபஇன்னகும் லா ததுஊன அஸம்ம வலா பஈதா, நீங்கள் அழைக்கக்கூடிய உங்களுடைய இறைவன் செவிடனோ உங்களை விட்டும் வெகு தூரத்திலே மறைந்திருக்கக்கூடியவனோ அல்ல, நீங்கள் உங்களுக்கு மிக அண்மையிலே இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய அனைத்து வார்த்தைகளையும் கேட்கக்கூடிய ஒரு இறைவனைத்தான் நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் அப்படியே என்னிடத்தில் வருகின்றார்கள். நான் அமைதியாக லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தேன். யார் சொல்றாங்க? அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்பொழுது நபி அவர்கள் என்னை பார்த்து சொன்னார்கள், யா அப்துல்லாஹ் இப்னு கைஸ், அபூ மூஸா அவர்களுடைய புனைப்பெயர், அவர்களுடைய சரியான பெயர் அப்துல்லாஹ் இப்னு கைஸே. குல்து லப்பைக யா ரசூலல்லாஹ், நான் லப்பைக் அல்லாஹ்வுடைய தூதரை நான் வந்து விட்டேன் என்று சொன்னேன். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அலா அதுல்லுக அலா கலிமத்தின் மின் கன்ஸின் மின் குனூஸில் ஜன்னah,
சுவர்க்கத்துடைய பொக்கிஷங்களிலே ஒரு வார்த்தையை உனக்கு சொல்லி தரட்டுமா? குல்து பலா யா ரசூலல்லாஹ், ஆம் சொல்லி தாருங்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், பலா யா ரசூலல்லாஹ், ஃபிதாக அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அந்த வார்த்தையை எனக்கு நிச்சயமாக சொல்லி தாருங்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை நீர் சொல்லிக் கொள்ளும் என்று அபூ மூசாவுக்கு நபி அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். இந்த செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்றது. இந்த ஹதீஸை எடுத்து வந்துவிட்டு ஃபத்ஹுல் பாரியிலே அங்கே விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், மார்க்க விடயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஒரு நன்மையை செய்து கொண்டிருந்தால் இன்னும் அதை வலுவூட்டுவதற்காக, இன்னும் அதிலே ஆர்வம் காட்டுவதற்காக அந்த நன்மையுடைய சிறப்பம்சங்களையும் சொல்லி அதை இன்னும் பலப்படுத்துவார்கள். இது முக்கியமான ஒரு அம்சம் சகோதரர்களே. எங்களே அநேக மாணவர்கள் சில அமல்களை நாங்கள் செய்கின்றோம். அன்றாடம் நாள்தோறும் செய்யக்கூடிய பல அமல்கள், தொழுகை உட்பட இன்னும் பல அமல்களை, திக்ருகளை எல்லாம் செய்கின்றோம். இந்த திக்ருகள், துஆக்கள், இவைகளுடைய சிறப்பம்சங்களை அறியாமல் நாங்கள் செய்வதும், அதனுடைய சிறப்பம்சங்களை தெரிந்து அதனுடைய பொருளை, மீனிங்கை நாங்கள் உள்ளத்திலே நிறுத்தி உணர்வு பூர்வமாக கருத்துடன் அதை மொழியக்கூடிய நேரத்திலும் அந்த வித்தியாசம் எங்களுக்கு தென்படுகின்றது. வார்த்தை அளவுல நாங்கள் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ்னு சொல்வதும் அதனுடைய மீனிங் என்ன, சுப்ஹானல்லாஹ்வுடைய மீனிங் என்ன, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ்வுடைய பொருள் என்ன, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பருடைய இந்த வார்த்தையுடைய பொருள் என்ன, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இதனுடைய மீனிங் என்ன என்று சொல்லி ஒரு மனிதன் அதனுடைய பொருள், அதனுடைய சிறப்பு, இந்த இரண்டையும் ஒரு மனிதன் விளங்கி சொல்வதாக இருந்தால் அது அவனுடைய உள்ளத்திலே ஒரு உயிரோட்டத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த வார்த்தைக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கும். அது உயிரோட்டம் உள்ளதாக, சிறந்ததாக, எல்லா நேரங்களிலும் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும், எந்த ஒரு திக்ரை நாங்கள் சொன்னாலும், முடிந்த அளவு அதனுடைய சிறப்பை நாங்கள் தேடி படித்தால் அது நூறுன் அலா நூர், பிரகாசத்துக்கு மேல் பிரகாசம், நன்மைக்கு மேல் நன்மையாக இருக்கும். அதே நேரத்தில் அதனுடைய பொருளையும் நாங்கள் தேட வேண்டும். சிறப்பையும் பொருளையும் ஒரு மனிதன் தேடுவது சிறந்த முறையாகவே அந்த அபூ மூசாவுக்கு நபி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை தான், நபி அவர்கள் அதே வார்த்தையை தான் திருப்பி சொன்னாங்க. சொல்லக்கூடிய நேரத்தில் மேலதிகமா என்ன சொல்றாங்க, சுவர்க்கத்துடைய பொக்கிஷங்கள்ல ஒன்றே நீ சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை என்றால் அந்த சஹாபி அதை கைவிடுவாரா? வாழ்க்கையிலே நிச்சயமாக கைவிட மாட்டார்கள். ஆகவே இந்த முறையை நபி அவர்கள் கையாண்டிருக்கின்றார்கள். இந்த முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது சஹீஹான ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கின்றது. அதே நேரத்தில் திருமிதியிலே இன்னொரு ரிவாயத்திலே வருகின்றது, ஒரு மனிதன் அவனுடைய மரணப்படுக்கையிலே வைத்து லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னால் அவன் அதே நிலையில் மரணித்து விட்டால் அவனை நரகம் தீண்ட மாட்டாது என்ற ஒரு செய்தி திருமிதியிலே வந்திருக்கின்றது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிவிட்டால் அல்லாஹ் அவனை பார்த்து சொல்லுகின்றான், அஸ்லம அப்தி வஸ்தஸ்லம், என்னுடைய அடியான் கட்டுப்பட்டு சரணடைந்து விட்டான், எனக்கு கட்டுப்பட்டு விட்டான், எனக்கு முழுமையாக சரணடைந்து விட்டான். இன்னும் ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கின்றது, சதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிக் கொண்டிருக்கின்றான், என்னுடைய அடியான் உண்மை சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அதே போன்று அபூதாவுதிலே வரக்கூடிய, திருமிதியிலே வரக்கூடிய செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், இந்த வார்த்தையை ஒரு மனிதன் சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை ஒரு மனிதன் சொன்னால் குஃபிரத் அன்ஹு ஹதாயா வலவ் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர், அவனுடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்ற சிறப்பம்சமும் இந்த வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஒரு மனிதர் இந்த வார்த்தையை சொல்லுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதும் நபி அவர்கள் அவரை, அந்த மனிதனை பார்த்து சொல்லுகின்றார்கள், அம்மா ஹாதா ஃபகத் மலஅ யதஹு மினல் கைர், இதோ இந்த மனிதன் அவனுடைய கை நிரம்ப நன்மையை எடுத்து செல்லுகின்றான், கை நிரம்ப நன்மையை எடுத்து செல்லுகின்றான் என்ற செய்தி அபூதாவுதிலே பதிவாக இருக்கின்றது. அதே போன்று திருமிதியிலே அபூதாவுதிலே பதியக்கூடிய இன்னும் ஒரு செய்தி வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் வீட்டிலே இருந்து வெளியேறி செல்லக்கூடிய நேரத்தில், இதெல்லாம் இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தை சொல்லப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், முக்கியமாக தொழுகைக்கு பின்னால் இந்த வார்த்தை சொல்லப்படுகின்றது. இரவுலே தூக்கத்துக்கு சென்றால் இந்த வார்த்தை, தூக்கம் எங்களுக்கு கலைந்து விட்டது என்று சொன்னால் அந்த இடத்திலே இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். அதே போன்று பாங்கு பின்னால் சொல்லுவோம், பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய நேரத்திலே லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தை, அதிலே மிக முக்கியமாக
நாள்தோறும் நாங்கள் பல தடவைகள் வீட்டிலே இருந்து வெளியேறக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லும்படி வழிகாட்டப்பட்டிருக்கின்றோம். இந்த ஹதீஸிலே சில அறிஞர்கள் கருத்துக்கள் பேசினாலும் சில அறிஞர்கள் இந்த ஹதீஸை சஹீஹ் என்று கண்டிருக்கின்றார்கள். ஒரு மனிதன் வீட்டிலே இருந்து வெளியேறி செல்லக்கூடிய நேரத்திலே பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் இந்த வார்த்தையை ஒரு மனிதன் சொல்லிவிட்டான் என்று சொன்னால், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொன்னால், அவனை பார்த்து அங்கே சொல்லப்படும் மலக்குமார்களினால் அவனுக்கு ஒரு சுபசோபனன் நற்செய்தி சொல்லப்படும். ஹுதீத வ குஃபீத வ உகீத. ஹுதீத உனக்கு நேரான வழி காட்டப்பட்டு விட்டது. வ குஃபீத உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தேவைகள் எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. வ உகீத உனக்கு பாதுகாப்பும் வழங்கப்பட்டு விட்டது. லா இலாஹ இல்லல்லாஹ். எவ்வளவு ஒரு ப்ரொடெக்ஷனோட வீட்டில் இருந்து வெளியேறுகிறார். இன்சூரன்ஸ் தேவையில்லை சோர்களே. இன்றைக்கு லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து வீட்டில் வாகனத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையும் வாரண்டி தேடி அலைகின்றோம். அதற்காக வேண்டி இன்சூரன்ஸ் காப்புறுதி தேடி அலைகின்றோம். அப்படியான ஒரு வாழ்க்கையில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது என்ன நடக்கின்றது? அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் கம்பெனி வந்து எங்களுக்கு நஷ்ட ஈடுகள் வழங்கும். இது நடக்க முன்னே அந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சுன்னாவிலே அதிகமாக அங்கே இருந்து கொண்டிருக்கின்ற சோர்களே. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ். அல்லாஹ்வின் பக்கம் எங்களுடைய அனைத்து விடயங்களையும் பொறுப்பு சாட்டி, மனிதனுடைய சக்தியிலே எதுவும் கிடையாது. லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் சொன்னால் என்னுடைய சக்தியினால் எதையும் சாதிக்க முடியாது, என்னுடைய அறிவினால் எதையும் எனக்கு சாதிக்க முடியாது என்று பாருங்கள் சோர்களே. பல அறிவாளிகள், பல படிப்பு தரங்களிலே உயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், பதவியிலே உயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சில வினாடிகளிலே ஒரு நொடி பொழுதிலே அவனுடைய பலத்தை இழந்து விடுகின்றான். அவனுடைய அறிவு ஒன்றுமே இல்லை, அவனுக்கு எந்த பயனையும் தருவதில்லை. அதற்கு மாற்றமாக அந்த அறிவின் மூலமாக அவன் சோதிக்கப்படுகின்றான். அந்த அறிவு அவனுக்கு கேடாக, அவனுக்கே தீன்மையாக அது மாறிவிடுகின்றது. அவனுடைய பதவி, அவனுடைய அதிகாரம் அவனுக்கு எதிராக செயல்படுகின்றது. ஆகவே இவைகள் அனைத்தை விட்டும் ஒரு மனிதன் அவனுடைய பலவீனத்தை தெரியப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். அந்த வார்த்தையுடன் அல்லாஹ்வின் மீது முழுமையாக அவனுடைய காரியங்களை பரம் சாட்டி விட்டு ஒப்படைத்து விட்டு அவன் வெளியேறுகின்றான். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொன்னால் இந்த மூன்று வார்த்தைகள், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ், இந்த 3 வார்த்தைகளின் மூலமாக 3 பாதுகாப்புகள் அவனுக்கு கிடைக்கின்றது. ஒன்று ஹிதாயத் கிடைக்கின்றது. ஏன் வீட்டுக்கு வெளியே சென்றால் எத்தனையோ தீன்மைகள் அவனை காத்திருக்கின்றது, அவைகளில் இருந்து அவன் பாதுகாக்கப்படுகின்றான். அவனுடைய எத்தனையோ தேவைகளை நாடி அவன் வெளியேறுகின்றான், அந்த தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றது. அவனுக்கு வர இருக்கக்கூடிய சோதனைகள், விபத்துக்கள், பிரச்சனைகள், இவைகளில் இருந்து அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது. மேலும் ஷைத்தான்கள் அவனை விட்டு ஒதுங்கி விடுகின்றார்கள். அபூதாவுதுடைய ரிவாயத்திலே மேலதிகமாக வந்திருக்கின்றது, ஒரு ஷைத்தான் அடுத்த ஷைத்தானை பார்த்து மனிதனை வழிகெடுக்கக்கூடிய அந்த ஷைத்தான்கள் மனிதன் எந்த இடத்திலே பலவீனமாக இருக்கின்றான் என்பதை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஷைத்தான்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றானே, இன்னஹும் யராக்கும் வ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹும். அந்த ஷைத்தானும் அவனுடைய கூட்டம், அவனுடைய கோஷ்டினர்களும் நீங்கள் அவர்களை அவதானிக்காத, கண்காணிக்காத புறத்திலே இருந்து உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதற்கு? ஒரு மனிதன் எங்க விடுபடுகின்றான், எந்த இடத்துல பலவீனப்பட்டு விடுகின்றானோ அந்த இடத்துல ஷைத்தான் வந்து அவனை பிடித்து விடுவான். ஆகவே ஒரு ஷைத்தான் மற்ற ஷைத்தானை பார்த்து அவனுடைய கூட்டாளியை சொல்லுவானாம், கைஃப பிக லிரஜுலின், ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்கு உனக்கு ஏதாவது சக்தி இருக்கின்றதா? கைஃப லக பிரஜுலின் கத் ஹுதிய வ குஃபிய வ உகிய, அவனுக்கு நேர்வழி வழங்கப்பட்டிருக்கின்றது, அவனுடைய தேவைகள் பொறுப்பேற்கப்பட்டிருக்கின்றது, அவனுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வார்த்தையுடன் அவன் வெளியேறி இருக்கின்றான். இந்த மனிதனை வழிகட செய்வதற்கு உன்னால் முடியுமா என்று ஒரு ஷைத்தான் அடுத்த ஷைத்தானை பார்த்து சொல்லுவானாம் என்று அபூதாவுது ரிவாயத்திலே மேலதிகமாக அந்த ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே சோர்களே, இது இந்த லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹுடைய சிறப்பம்சங்களிலே சொல்லப்பட்ட முக்கியமான செய்திகளும் அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடிய நேரங்கள், அதிலே மிக முக்கியமாக நாளாந்தம் நாங்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான இடம் இருக்கின்றது. பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், பாங்கு முஅத்தின் பாங்கு சொல்வதை கேட்டால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை அதே முறையில் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. அதற்கு அந்த இடையிலே வரக்கூடிய ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ் என்ற வார்த்தைகளை தவிர்த்து அந்த 2 வார்த்தைகளுடைய நேரத்திலே ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்காக வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் விரையுங்கள் என்றே அங்கே முஅத்தினின் மூலமாக அழைப்பு விடுக்கப்படக்கூடிய நேரத்திலே நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த பெரிய நன்மையின் பக்கம் நான் வருவதற்கு, நான் இருக்கக்கூடிய இந்த தவறிலே இருந்து விடுபட்டு நன்மையின் பக்கம் திரும்புவதற்கு அல்லாஹ்வின் மூலமாகவே அன்று எனக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை.
எந்த விதமான வலிமையும் என்னிடத்தில் இல்லை என்று அவனுடைய பலவீனத்தை தெரியப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. இப்ப இதிலே அங்கே ஹதீப் அவர்கள் சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், இந்த வார்த்தை பிரயோகத்தை சிலர்கள் தவறாக வேறொரு சந்தர்ப்பத்திலே பயன்படுத்துகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் சொன்னா, ஒரு மனிதனுக்கு சோதனை முசீபத்துகள் வந்து விட்டால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இது அரப்ஸ் கிட்ட நிறைய இருக்குது. எங்க மக்களும் சில பேர் என்ன செய்யறாங்க, மரண செய்தி கேள்விப்பட்டால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், ஒரு விபத்து ஆக்சிடென்ட் பார்த்தா லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இல்லை சோர்களே, குர்ஆன் நமக்கு தெளிவாக வழிகாட்டி இருக்கின்றது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை கலிமத்து இஸ்திர்ஜா, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மீளுகின்றோம். இந்த உலகத்திலே எங்களை விட்டு இழக்கக்கூடிய, நாங்கள் இழக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, அவனை சென்றடையக்கூடியது. அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லுகின்றான், வலனபுலுவன்னகும் பிஷைஇன், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா பயத்தின் மூலமாக, பட்டினியின் மூலமாக, உங்களுடைய சொத்துக்களை விளைச்சல்களை குறைப்பதன் மூலமாக, விருப்பத்துக்குரியவர்களை மரணிக்க செய்வதன் மூலமாக உங்களை நிச்சயமாக அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருக்கின்றான். அந்த நேரத்திலே பொறுமையுள்ள மூமின்கள் என்ன சொல்வார்கள், அவர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆகவே இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தான் இழப்புடைய நேரத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை. ஆகவே லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் இழப்புக்காக சொல்வதல்ல. இது ஒரு மனிதனுக்கு அவனால் முடியாத ஒரு காரியம் அவனின் மீது சுமத்தப்பட்டு விட்டது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத. இஸ்ராஈலியாத்துகளே ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவர்கள் ஃபதாவாவில் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது ஹதீஸ் அல்ல, இஸ்ராஈலியாத்திலே அறிவிக்கப்பட்ட செய்திகள். இஸ்ராஈலியத்னா பனு இஸ்ரவேலர்களுடைய, அதாவது அறிஞர்களால அறிவிக்கப்பட்ட செய்திகள். இந்த செய்திகளை பொறுத்தவரை நபி அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸு அன் பனி இஸ்ராஈல வலா ஹரஜ். இது அகீதாவுல முக்கியமான ஒரு தலைப்பு. ஹதீஸு அன் பனி இஸ்ராஈல வலா ஹரஜ் தஃப்சீர்ல, அதே போன்று சில ஹதீஸ் விரிவுரை நூல்கள் வந்திருக்கின்றது. பனு இஸ்ரவேலர்களை பற்றி நீங்கள் சொல்லுவதாக இருந்தால், உங்களுடைய கொள்கைகளுடன் முரண்படாத, அடிப்படை விடயங்களுடன் முரண்படாத செய்திகளை நீங்க சொல்லுங்க. அதை நீங்க உண்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, பொய்ப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுல உண்மையாகவே பொய்யான செய்திகளா இருந்தால் தூக்கி தள்ளிட வேண்டும். உண்மையா ஹதீஸ்களுடன் நேர்படக்கூடிய செய்தியா இருந்தால் எடுக்க வேண்டும். அந்த இரண்டுக்கும் இடம்பாடானதாக இருந்தால் அதை நாங்க பொய் என்று தள்ள வேண்டிய அவசியம் இல்லை, உண்மை என்று முழுமையாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இந்த வார்த்தைகளை சில அறிஞர்கள் அவர்களுடைய நூல்களிலே மேற்கோள் காட்டி எழுதுவார்கள். அந்த அடிப்படையில் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபதாவாவிலே இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அர்ஷை சுமக்கும்படி மலக்குமார்களுக்கு சொன்ன நேரத்திலே அவர்கள் எப்படி இறைவா உன்னுடைய இந்த பொக்கிஷங்கள் அடங்கிய இந்த பெரிய அரசை நாங்கள் சுமப்பது என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சொன்னானாம், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்கள், அதனால் உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும் என்ற கருத்தை ஷேகுல் இஸ்லாம் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பெரிய ஆதாரத்துக்குரிய விடயம் அல்ல. எதை சொல்ல வரேன் சொன்னால், அதை வைத்து அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதனுக்கு அவனுடைய சக்திக்கு மேலான ஒரு விடயம் அவனின் மீது சுமத்தப்பட்டு விட்டதுன்னா இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆஃபீஸ்ல அவனால் சுமக்க முடியாத ஒரு பொறுப்பு, இந்த நாட்கள் அப்படித்தானே இருக்குது. 10 பேர் வேலை 2 பேர் செய்ய வேண்டியிருக்குது. ஆகவே இப்படி அந்த வேலை பளு அதிகரித்து விட்டதா, வீட்டில் நிறைய ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது, கம்யூனிட்டியில் எத்தனையோ தேவைகள் இருக்குது, சமுதாய பணிகள் இருக்கின்றது, சொந்த தேவைகள் இருக்கின்றது, இதோடு சேர்த்து ஆபீஸ் வேலை, வெள்ளிக்கிழமையில சனிக்கிழமை சொல்லி வித்தியாசம் இல்லாமல் இப்படியாக வேலை பளுகள் அதிகமாக இருந்தால் உட்காருங்க சோர்களே, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் சொல்லி பாருங்கள். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த காரியத்தை செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு தேவை. நிச்சயமாக அல்லாஹ் அந்த பொருளுடன் அல்லாஹ்வின் பக்கம் எங்களுடைய பலவீனத்தை நாங்கள் முன்வைத்து, ஏன் அந்த வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், சதக அப்தி, என்னுடைய அடியான் உண்மை சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அஸ்லம அப்தி வஸ்தஸ்லம், என்னுடைய அடியான் அவன் சிரம்பணிந்து விட்டான், எனக்கு கட்டுப்பட்டு விட்டான், எனக்கு சரணடைந்து விட்டான் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகின்றான் என்றிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி எங்களை காத்திருக்கின்றது. ஆகவே இந்த வார்த்தையை நாங்கள் தவறாக பிரயோகித்து விடக்கூடாது. இப்படியான மரண செய்திகள் கேள்விப்பட்டால், விபத்துக்கள் ஏதாவது இழப்புகள் வந்தால் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், இது இந்த வார்த்தையை தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. அதே போன்று எங்களிடத்தில் இல்லை, இந்த நாட்டு மக்கள் நிறைய பேர்கள் அதை அவங்க உணராம சொல்லுகின்றார்கள். இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தை என்ன சொல்லுவாங்க, லா ஹவுல அல்லாஹ் அல்லது லா ஹவுல லில்லாஹ்னு சொல்லுவாங்க. இது கருத்தை எடுத்து பார்த்தோம்னா இது மிகவும் தவறான கருத்து. லா ஹவுல லில்லாஹ் என்றா அல்லாஹ்வுக்கு எந்த சக்தியும் இல்லை. நஊது பில்லாஹ். லா ஹவுல லில்லாஹ், லா ஹவுல லில்லாஹ்னு சொல்றாங்க, அல்லது லா ஹவுல அல்லாஹ் என்று சொன்னா அந்த கருத்து சரியாக கம்ப்ளீட் ஆகாது. அதுவும் சில சமயத்தில் லா ஹவுல லில்லாஹ் என்று சொன்னா அல்லாஹ்வுக்கு எந்த சக்தியும் இல்லை என்ற ஷிர்கை தூண்டக்கூடிய ஒரு கருத்தாக வந்துடும். அதை நினைச்சு சொன்னா தான் அதுக்கு தப்பு இருக்கின்றது. இவர்களுடைய அந்த மொழித்தல்ல அந்த பிரச்சனை இருக்குது. இது நிறைய பேர்கள், அதனால ஹத்தீப் அவர்கள் அதையும் சுட்டி காட்டினார்கள். ஆகவே அந்த வார்த்தையை சரியாக முறையாக நாங்கள் மொழிய வேண்டும். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில்
எங்களுடைய பலவீனங்களுக்கு நாங்கள் சக்தியை எடுத்துக்கொள்வோம். பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு அல்லாஹுடைய உதவியை நாங்கள் நாடி நிற்போம். நன்மைகளை செய்வதற்கு அல்லாஹுடைய உதவியை நாங்கள் நாடுவதற்காக இந்த வார்த்தையை அடிக்கடி மொழியக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். சொல்லப்பட்ட அந்த சந்தர்ப்பங்களிலே அந்த வார்த்தையை உணர்வுபூர்வமாக கருத்துடன் அதனுடைய சிறப்பம்சங்களை உள்ளத்திலே நிறுத்தி சொல்லி எங்களுடைய வாழ்க்கையிலே சுன்னாவை கடைபிடிக்கக்கூடிய நட்பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் கொடுத்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.